கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, புதிய மாதத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய நன்மைகளை அனுபவித்த நாம் அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக இவ்விடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றும் நல்லவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு நாம் ஜீவன் உள்ளவர்களாய், அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அன்பானவர்களை, இந்திய தேசம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தேர்தல் முடிவுகள் வந்தது. தேவன் தமக்கு சித்தமானவற்றை நிறைவேற்றினார். நம்மளுடைய ஜெபங்களையும் கேட்டார். நமக்கு கர்த்தர் செய்த எல்லா காரியங்களும் நன்மையானவை என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ஆனாலும் நம்மளுடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சியிலாவது, இந்த முறையாவது கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய அந்த நற்செய்தியானது தேசமெங்கும் சொல்வதற்கு, சுதந்திரமாய் சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு திறந்த வாசல்களை கொடுக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். இன்னும் மக்கள் சந்தோஷமாக, இன்னும் மகிழ்ச்சியாக வேலை வாய்ப்புகள் பெற்று விலைவாசிகள் குறைந்து அவர்கள் வாழ்வதற்குரிய கிருபைகளை தர வேண்டுமாய் நாம் ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே உருவாக்கப்படுகின்ற அல்லது தோற்றுவிக்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளும் நோக்கத்தின் அடிப்படையில் அல்லது தேவையின் அடிப்படையில் தான் உருவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் ஒன்று சொல்ல வேண்டுமானால், உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காகத்தான் குளிர்சாதன பெட்டி அல்லது ரெஃப்ரிஜரேட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது. ஆக இப்படி தேவைகளின் அடிப்படையில் அல்லது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் பொருட்கள், நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் உருவாக்கப்பட்டன அல்லது அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நமது தேவனும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் மனிதனை படைத்தார், மனிதனை உருவாக்கினார். அன்பான தேவனுக்கு தாம் நேசிக்க ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! அன்பான தேவனுக்கு தான் நேசிப்பதற்கு, தான் அன்பு செலுத்துவதற்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. ஏன், அதற்கு என்ன காரணம் என்று நாம் தேடுவோமே. ஆனால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவர் குடும்பத்தை உருவாக்கினார். தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை உருவாக்கி அன்பிலே கூட்டி சேர்க்கும்படியாக அவர் உருவாக்கினார். அப்படி அந்த குடும்பத்தை உருவாக்கி தன்னுடைய அன்பை அவர்களுக்கு காண்பிக்கவும், அந்த அன்பை அவர்கள் பிரதிபலிக்கவும் வேண்டி அவர் குடும்பத்தை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தை பராமரிக்க ஆதாம் படைக்கப்பட்டான் என்ற ஒரு கருத்து கிறிஸ்தவர் மத்தியிலும் இன்றளவும் கூட நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் அது தவறான கருத்து. ஆதாம் படைப்பதற்கு முன்பாகவே அங்கு கனி தரக்கூடிய மரம், செடி, கொடிகள் எல்லாம் அங்கு படைக்கப்பட்டன. ஆகவே ஆதாமுக்கு அங்கு ஒன்றும் தோட்ட வேலை ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. மாறாக ஆண்டவர் அவனோடு பேசும்படியாக வந்தார். அவனோடு பேசி பழகி தமது அன்பை அவனுக்கு காண்பிக்கவும், பின்பாக அவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு அதில் மகிழ்ச்சி அடையும்படியாக ஆதாமை உருவாக்கினார். ஆதாமுடைய வழி வந்த நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படித்தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் ஆதாம் செய்த தவறு அல்லது கீழ்ப்படியாமையினால் மனித குலம் முழுவதும் பாவத்திற்குள் உள்ளானது. அந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்.
அப்படியானால் இந்த நாளிலே நமது சிந்தனைக்கென்று நான் கொண்டிருக்கிற தலைப்பு, ஆண்டவரினுடைய நோக்கம் ஒரு குடும்பம். ஆண்டவருடைய நோக்கம் குடும்பத்தை உருவாக்குவது. அன்பானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உடையவர்களாய் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் என்று சொன்னால் அதை நான் சற்று விளக்கமாக விளக்கி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் வல்லமை என்பது என்னுடைய பலத்தினால் செய்யக்கூடியது. எனக்கு எவ்வளவு பலம் இருக்கிறதோ அந்த பலத்தினால் செய்யக்கூடிய காரியங்கள் வல்லமை. அதிகாரம் என்பது வல்லமையுடைய ஒருவர் தன்னுடைய வல்லமையை பிறர் பயன்படுத்தி கொள்ள கொடுக்கக்கூடிய சுதந்திரம். நான் வல்லமை உடையவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய வல்லமையை மற்றவர் பயன்படுத்தி கொள்வதற்கு நான் கொடுக்கின்ற சுதந்திரம்தான் அதிகாரம். ஆக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே அவருடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கின்றார். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு. அப்படின்னா ஏற்கனவே பயந்திருந்தார்கள் என்பது பொருள். திரும்பவும் பயப்படுகிறதுக்கு என்பதை பார்க்கிற பொழுது ஏற்கனவே அவர்கள் பயந்திருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய கட்டளைக்கும் அவர்கள் பயந்து நடந்தார்கள். 40 வருஷமாய் அந்த வனாந்தர பயணத்திலே அந்த சீனாய் மலையின் மீது ஆடு மாடுகளோ உயிரினங்களோ அந்த பக்க பகுதிக்குள் வரக்கூடாது என்பது தேவ கட்டளையாக இருந்தது. ஆகவே அவர்கள் மோசையை பார்த்து சொன்ன காரியம், நீங்கள் போங்க, நீங்கள் அந்த மலைக்கு போகலாம், நாங்கள் வரமாட்டோம், வந்தால் நாங்கள் மரித்து போய்விடுவோம் என்று தேவ கட்டளைக்கு பயந்து அவர்கள் அங்கே போகவில்லை. அதே போல் ஆசாரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தின பொழுது அவர்கள் வெளிப்பிரகாரங்களிலே இருந்து கொண்டார்கள். நாங்கள் இங்கே இருந்து கொள்கிறோம், நீங்கள் அங்கே பிரதான ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியனோ அல்லது ஆசாரியனோ சென்று வாருங்கள் என்று சொல்லி இவர்கள் வெளியிலேயே நின்று கொண்டார்கள், வெளிப்பிரகாரங்களிலே இருந்து கொண்டார்கள். காரணம் என்னவென்றால் தேவனுக்கு பயத்தினால். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தினுடைய ஆவியை தேவன் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளைகளாக தன்னுடைய குடும்பத்திலே நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை கவனிகள், குடும்பத்திலே நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலர்கள் ஒருவேளை ஆதாமின் வழி வந்ததனால் தாங்கள் வம்சத்தின்படி புத்திரர்கள் என்று அழைத்து கொள்ளலாம். ஆனால் நாமோ அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் நம்மை தத்தெடுத்து நமக்கு பிள்ளைகளாக கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தத்தெடுத்து நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அவர் நம்மை ஒருபொழுதும் வேலைக்காரனாக அல்ல, அவருடைய சுதந்திரத்திற்கு பாத்திரவான்களாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிவு செய்திருக்கிறார், நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, தேவனது குடும்பம் என்றால் எதனால் உருவாக்கப்பட்டது? தேவனுடைய குடும்பம் எதனால் உருவாக்கப்பட்டது? உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் ஒரு விலை உயர்ந்த காரை ஒன்று வாங்குகிறேன். அதை பார்த்தவுடனே என்னுடைய மகன் அந்த காரை எடுத்து செல்கிறான். அதை பார்த்து நான் மகிழ்கிறேன். ஆனால் சற்று நேரத்திலேயே
அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது, விபத்துக்குள்ளாகிவிட்டது என்ற செய்தி வருகிறது. உடனே தகப்பனாகிய நான் பதைத்து போய் தொலைபேசியின் மூலமாக பேசுகிறேன். அப்பா, உனக்கு ஒன்றும் இல்லையே, உனக்கு அடிக்கடி ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று சொல்லி நான் விசாரிக்கிறேன். காரணம், அவன் என்னுடைய மகன், என்னுடைய வாரிசு, என்னுடைய சுதந்திரம் என்பதனால் அவன் மீது கொண்டுள்ள அக்கறையினால் நான் அதை விசாரிக்கிறேன். அதே வேளையிலே என்னுடைய வீட்டு வேலைக்காரன் அந்த காரை எடுத்து விபத்துக்குள்ளாக்கியிருப்பானேயானால் அவனிடத்தில் நான் விசாரிக்கிற விதம் எப்படியாக இருக்கும்? காருக்கு என்னடா ஆச்சு, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா, நீ எப்படி இருக்கிற என்று விசாரிக்க. ஆக உரிமை உள்ளவனுக்கும் உரிமை அற்றவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆக வேலைக்காரன் எஜமானுடைய வீட்டிலே எந்த அதிகாரமும் அவனுக்கு கிடையாது. ஆனால் எஜமானுடைய மகனுக்கு அவனுக்கு அந்த வீட்டிலே அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கு உரியதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் நம்மை அழைத்தது, தேவனுடைய முதல் அழைப்பே அவருடைய பிள்ளைகளாகும்படித்தானே. ஆண்டவருடைய முதல் அழைப்பு அவருடைய பிள்ளைகளாகும்படித்தான். ஆகவே தான் எபேசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டார் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புத்திர சுவிகாரத்தை என்ன செய்கிறாரு? அவன் முன் குறிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அவர் நம்மளை தெரிந்து கொண்டு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுக்கின்றார். இப்போ சுவிகார புத்திரத்தை ஆண்டவர் முன்குறிக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் அக்கறைக்கும் அன்புக்கும் நாம் உரிமை உடையவர்கள் என்ற காரியத்தையே நமக்கு கொடுக்கிறார். இதை நான் சற்று விளக்க வேண்டுமானால், ஒருவேளை இங்கிலாந்து நாட்டு அரசி நம்மை தத்தெடுத்து கொண்டு, இனிமேல் நீங்கள் தான் என்னுடைய வாரிசு, என்னுடைய அனைத்து சொத்துக்களுக்கும் நீங்கள் தான் வாரிசு என்று சொல்வார்களே ஆனால், அந்த அரச பரம்பரைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, கௌரவம், அந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி நம்மை சேருமோ அதை போல அதிலும் மேலாக தேவனுடைய பிள்ளைகள் என்ற அழைப்பின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கின்றோம். தேவனுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய குடும்பத்தில் இணைந்திருப்பதனால் கிறிஸ்து இயேசுவினுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் தேவனுடைய குடும்பத்தில் இணைந்திருப்பதனால் நாம் கிறிஸ்துவினுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆகையால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமாக இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறாக நாம் தேவனுடைய குடும்பத்திலே அங்கத்தினராய் இருக்கிறோம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள் தேவனை பற்றியும் அவருடைய மகத்துவத்தை பற்றியும் அவரது வல்லமையை பற்றியும் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவருடைய அன்பை பற்றி அறியாதிருந்தார்கள். தேவ பிரசன்னத்திற்குள் வருவதை அவர்கள் தவிர்த்தார்கள் அல்லது அதற்கு பயந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நாமத்தை யெகோவா அல்லது யாவே என்று சொல்லக்கூடிய நாமத்தை சொல்வதற்கு கூட அவர்கள் தயங்கினார்கள், பயந்தார்கள். எழுதுகின்ற பொழுது யாவே அல்லது யெகோவா என்ற பெயரை எழுத வேண்டுமானால் அவர்கள் எழுதி கொண்டிருக்கும் பொழுதே அந்த பெயரை எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமானால் உடனடியாக சென்று குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த யெகோவா
3 எழுத்து அல்லது யாவே 2 எழுத்து அந்த பெயரை எழுதுவார்கள். எழுதியவுடனே தாங்கள் எழுதிய அந்த பொருளை எழுதுகோலை உடைத்து விட்டுவிட்டு மறுபடியுமாக சென்று குளித்து வேறொரு ஆடை அணிந்து கொண்டுதான் மீண்டும் எழுதத் தொடங்குவார்கள். அவ்வளவு பரிசுத்தமுள்ள அந்த பெயர், அவ்வளவு மகத்துவம் உள்ள பெயர் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை, யெகோவா தேவனை அழைக்கின்ற பொழுது அப்பா பிதாவே என்று அழைத்தார். அதை கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இது தேவ தூஷணம் என்று சொல்லி வெகுண்டு எழுந்தார்கள். தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். இது தேவ தூஷணம் என்று அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவருக்கு எதை செய்ய சொன்னாரோ அதை செய்தார், எதை சொல்ல சொன்னாரோ அதை சொன்னார். இன்னும் சுருக்கமாக சொன்னால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிதாவை முன்னிலைப்படுத்தியே அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலுவையின் மரண பரியந்தத்திலே முடிந்தது என்பதை, தன்னுடைய வேலை முடிந்தது என்பதை அறிந்து கடைசியாக தன்னுடைய ஆவியை அவரிடத்திலே ஒப்படைப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆலயத்தில் இருந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், நான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த தேவனாகிய நான் அதை விடுத்து மனிதர்களாகிய உங்களோடு உறவு கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் அன்பு கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன் என்பதுதான். அதை போல மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு சொன்ன ஒரு காரியம், மரியாளே என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. ஆகவே நீ போய் உன் சகோதரனிடத்திலே என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று போய் சொல்லும்படியாக அங்கே மரியாள் சொல்வதை, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படி, அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தும்படியாகவும் நம்மிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர் நம்மை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறார், நம்மை பிள்ளைகளாக தெரிவு செய்திருக்கிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட பிதா நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், இருந்து உங்களுடைய தந்தையாக உங்களுடைய பிதாவாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். எல் சடாய் என்பவர் சொல்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார். இதைவிட வேறு பாக்கியம் என்னவாக இருக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொண்டு நமக்கு தகப்பனாக அவர் இருக்கிறார் என்றும் நமக்கு வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, இதே வார்த்தையைத்தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியதென்று யோசித்து பாருங்கள். யோவான் 3:16 கிறிஸ்துவை நமக்கு பலியாக கொடுப்பதன் மூலமாக தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு என்று பாருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். சார், பிதாவுக்கு பேரன்கள் பேத்திகள் இருக்கிறார்களா என்றால் இல்லை. யாராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். 85 வயது முதியவர் என்றாலும் அவரும் பிள்ளையாக இருக்கிறார். 15 வயது வாலிபனாக இருந்தாலும் அவனும் பிள்ளையாக இருக்கிறான். ஆக தேவன் நம்மை அழைத்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படித்தான் அழைத்திருக்கிறார்.
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் யாவரும் அவரை தரித்திருக்கிறார்களே, கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய சிந்தைகள், நம்மளுடைய நடத்தைகள் யாவும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கண்ணாடியிலே காண்பதைப் போல நம்மிலே கிறிஸ்துவை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, கடவுள் நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிவு செய்திருக்கிறார். பிள்ளை ஒருவேளை வீட்டை மாற்றலாம், படிப்பை மாற்றலாம், வேலையை மாற்றலாம், ஆனால் தகப்பனை மாற்ற இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஒருவேளை கற்பனையாக கடவுள் நமக்கு பரலோகத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதுவதாக கற்பனை செய்து கொண்டு யோசித்து பார்ப்போம். அன்புள்ள மகனே அல்லது மகளே, நீ என்னை அறியாவிட்டாலும் கூட நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ என் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறாய். நீ எனக்குள் பிழைத்திருக்கிறாய். உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் உன்னை அறிவேன். நான் கோபிப்பதற்கு தாமதிக்கிறேன், ஆனாலும் அன்புள்ளவனாகவே இருக்கிறேன். உங்கள் உலக தகப்பன் உனக்கு கொடுக்க முடியாத காரியங்களையும் நான் உனக்கு கொடுக்க மனதாய் இருக்கிறேன். நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை போல நானும் உன் மீது அன்பாக இருக்கிறேன். அந்த முழு அன்பை காண்பிப்பதற்காகத்தான் அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். என் வீட்டிற்கு வா, உனக்காக பரலோகத்திலே பெரிய சந்தோஷங்களை வைத்திருக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிதாவாக இருக்கிறேன். நீ எப்போதும் என் பிள்ளையாக இருப்பாயா என்ற கேள்வியோடு அந்த கடிதத்தை முடிக்கின்றார். நான் உனக்காக காத்திருக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தந்தையாக இருக்கிறேன். நீ எப்போதும் என்னுடைய பிள்ளையாக இருப்பாயா, உனக்காக காத்திருக்கும் பிதா என்று சொல்லி, இப்படிக்கு உங்கள் அன்பு தந்தை எல்லாம் வல்ல இறைவன் என்று சொல்லி அந்த கடிதத்தை முடிப்பதாக நாம் வைத்துக்கொள்வோம். அன்பானவர்களே, ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? இந்த உலகத்திலே நான் குடும்பத்தை உருவாக்கினது அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு, அவரிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்வதற்கு. அப்படிப்பட்ட குடும்பத்திலே உன்னை நான் பிள்ளையாக அழைத்திருக்கிறேன். நீ வருவாயா, நீ பிள்ளையாக இருப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஆக குடும்பம் என்பது ஆண்டவருடைய நோக்கத்தில் உருவானது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் உங்களையும் என்னையும் பிள்ளைகளாக தெரிவு செய்து புத்திர சுவிகாரத்தை கொடுத்து, அவருடைய சுதந்திரத்தை கொடுத்து, அவருடைய அதிகாரத்தை கொடுத்து, கிறிஸ்துவோடு கூட வாழும் பாக்கியத்தையும், கிறிஸ்துவில் நாம் சகோதர சகோதரிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் குடும்பம் என்பது ஆண்டவரே ஏனோதானோ என்று எழும்பியதல்ல, அது கர்த்தருடைய திட்டம், அவருடைய நோக்கம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த நோக்கத்திற்கு இசைவாக நாங்கள் செயல்படவும், நீர் எங்களை அழைத்த முதல் அழைப்பே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படியாக எங்களை அழைத்தீர். ஆக உமது நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அதில் நாங்கள் நிலைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தாரும். பரலோக வாழ்விலே எங்களுக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவரே, உள்ளங்களிலே அவைகள் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதித்தருளும். மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.